சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் காவலர்களான குற்றவாளிகளுக்கு நீதிமன்றத்திலிருந்து சரியான தண்டனை கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீடைல்டா நம்ம பார்க்க போறோம். நான் உங்க ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றவாளிகளான காவல் அதிகாரிகளுக்கு அப்படி என்ன தண்டனை கொடுத்திருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தூக்கு தண்டனை கொடுத்திருந்தாங்க. அந்த தண்டனை யார் கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் அவர் தான் இந்த தண்டனை கொடுத்திருக்காங்க. சரியா, மொத்தம் 10 காவலர்கள் இதுல ஈடுபட்டிருந்தாங்க. அதுல ஒரு காவலர் இறந்துட்டாங்க. இப்போ 9 காவலர்களுக்கு இந்த தண்டனை கொடுத்திருக்காங்க. அப்படி யாரெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ரீதர் அப்போதைய காவல் ஆய்வாளர், பாலகிருஷ்ணன் சார்பு ஆய்வாளர், ரகு கணேஷ் சார்பு ஆய்வாளர், முருகன் தலைமை காவலர், சாமத்துறை தலைமை காவலர், முத்துராஜா காவலர், செல்லத்துறை காவலர், தாமஸ் பிரான்சிஸ் காவலர், வெயிலுமுத்து காவலர். இவங்க 9 பேர்த்துக்கு தான் இன்னைக்கு தூக்கு தண்டனை அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இந்த 9 காவலர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்களா? அப்படி அவங்க என்ன பண்ணனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 19ஆம் தேதி 2020 அந்த டைம்ல ஃபுல் டைம் கொரோனா டைம் தான். அப்போ நிறைய லாக்டவுன்லாம் இருந்துச்சு. அப்போ கடைகள்லாம் அதிகமாக அடைக்கப்பட்டிருந்து. அப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த குறிப்பிட்ட டைமுக்கு நீங்கள் கடையை அடைச்சிடணும், அதுக்கு மேலே நீங்கள் திறந்து வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் ரூல்ஸ் அப்படி இருந்துச்சு. சரியா, அப்போ சாத்தான்குளம் அந்த இடத்துல 59 வயதான ஜெயராஜ் அண்ட் அவங்களுடைய மகன், அவங்க மகனோட பேர் பெனிக்ஸ், அவருக்கு 31 வயசு ஆகுது. சாத்தான்குளத்துல அவங்க ஏபிஜே மொபைல் கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. சரியா, அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜெயராஜ் இருக்காருல்ல, அவர் என்ன பண்றாரு, மொபைல் கடையை நைட்டு டைம் ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 7:30க்கு மொபைல் கடைகள்லாம் க்ளோஸ் பண்ணிடணும், கடையே இருக்கக்கூடாது, மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ 7:30 தாண்டி எக்ஸ்ட்ரா 15 நிமிஷம் கடையை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த டைமில் சர்ச்சுக்கு யாராவது கடைகளை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்னு மாதிரி காவல்துறை அதிகாரிகள் ஆய்வுக்கு வருவாங்களா. அப்போ இந்த ஜெயராஜ் அவர் கடையை ஓப்பன் பண்ணி வச்சிருந்துருக்காரு. அப்போ காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி கவர்மெண்ட் 7:30க்கு கடையை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, ஏன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஜெயராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இருங்க நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது என்ன ஆகிட்டா, அதுக்கு பிறகு அவங்க 2 பேத்துக்கும், ஜெயராஜுக்கும் போலீஸ் அதிகாரிக்கும் வாக்கு தகராறு ஏற்பட்டிருக்கு. உடனே போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெயராஜை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஜீப்பை ஏற்றி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் அவங்க விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தகவல் மகனுக்கு போகுது. மகன் பெனிக்ஸ் அவருக்கு போகுது. அவர் என்ன பண்ணுறாரு, உடனே அப்பா ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர்கள், ஃபேமிலி, அவர் ஒரு வக்கீல், இவ்வளோ எல்லாத்தையுமே கூட்டிட்டு போய் நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நிற்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்னது மட்டும் இல்லாமல் போலீஸ் அதிகாரிகிட்ட கேட்குறாங்க, என்ன ஆச்சு, எது கூட்டிட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க அப்பாவை பார்க்கும்போது அவங்க அப்பாவை போலீஸ் அதிகாரிகள் அடிச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு எப்படி நீங்கள் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டதில் உடனே போலீஸ் அதிகாரிகளுக்கு ஈகோ பிரச்சனை வந்துச்சு. என்ன, நம்மள்ட்டே ஒருத்தர் கேள்வி கேட்டுட்டானா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கூட்டிகிட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் உறவினர்கள், வக்கீல் எல்லாத்தையுமே வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெனிக்ஸை உள்ளே கூட்டிகிட்டு போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு முழுவதும் அப்பாவும் மகனையுமே அடித்து சித்திரவதைப்படுத்திருக்காங்க. இந்த சத்தம் கூட வெளியே கேட்டிருக்குது. அம்மா அப்பா என்ன காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி கதறல் வெளியே கேட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்பாவும் மகனுமே உடுத்திருந்த துணியை கலத்த சொல்லி நிர்வாணப்படுத்தி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையை ஒரு போலீஸ் அதிகாரிகள் பின்னாடி கெட்டி வச்சு குறிப்பாக ஆசன குழாயில் லத்தி எடுத்து குத்திருக்காங்க. குத்துனது மட்டும் இல்லாமல் நல்லா அடிச்சிருக்காங்க, ரொம்பவே சித்திரவதைப்படுத்திருக்காங்க. சரியா, அன்னைக்கு நைட்டு முழுசும் அப்படி நடந்திருக்கு. வெளியே யார் காத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, வக்கீல் எல்லாருமே வெளியே தான் நின்றுருக்காங்க. இது போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நடந்திருக்குது. அடுத்ததாட்டு போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது, இந்த அளவுக்கு நம்ம அடிச்சாச்சு, இனி இவங்க மீது பொய் வழக்கு போட்டு உள்ள தள்ளிரலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க, பிளான் பண்றாங்க. சரியா, அப்பாவும் மகனையும் சிறையில் அடைக்கிறதுக்காக போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சாத்தான்குளம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறாங்க. போற வழியில அது பெனிஸ் அவருக்கு என்ன ஆகுதுன்னா, ஆசன வாயிலிருந்து பிளட் ப்ளீட் ஆயிட்டே இருந்திருக்கு. சரியா, கிட்டத்தட்ட போலீஸ் அதிகாரிகள் 6
துணி மாத்திருக்காங்க, அதாவது லுங்கி மாத்திருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. போலீஸ் அதிகாரிகள் வந்து லைட்டா மிரட்டினதாட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? யாரு? டாக்டரை ரிப்போர்ட் கொடுக்குறவங்கள. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி இவங்க வந்து எந்த உடம்புல எந்த ஒரு இதுவும் இல்லை, இஷ்யூ இல்லை, கண்டிப்பா நீங்க வந்து சிறையில் அடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சான்றிதழ் அவங்க கொடுத்துட்டாங்க. சரி, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர்த்தையுமே ரிமாண்ட் பண்றதுக்காக சாத்தான்குளம் மாஜிஸ்ட்ரேட் சரவணன் முன்பு வந்து ஆஜர்படுத்துறாங்க. சரியா? அந்த டைம்ல கொரோனா காலகட்டத்தினால அவர் என்ன பண்றாரு, அப்பாவும் மகனும் வந்து டைரக்டா வந்து பார்க்க வரல. அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய வீட்டில் இருந்து பால்கனி இருக்குதுல்ல, அந்த பால்கனியில் நின்று என்ன பண்றாங்க, கீழே ஒரு கிட்டத்தட்ட 50 மீட்டர் இருக்குங்க, அந்த 50 மீட்டர் தொலைவில் அவங்க வந்து ஜீப்ல இருக்கிறாங்க. அதில் நின்றுட்டு இப்படி எட்டி பார்த்துக்கிட்டு, சரி இவங்க வந்து சிறையில் அடைக்கிறது தகுதியானவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சிறைக்கு வந்து அனுப்புறதுக்கு அவங்க எழுதி கொடுத்துட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து சிறையில் அடைக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் அதிகாரிகள் இந்த தந்தையும் மகனையும் கூட்டிட்டு போறாங்க. ஆனா சாத்தான்குளம் சிறையில் வந்து அவங்களுக்கு இடம் இல்லாத காரணத்தினால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவில்பட்டி கிளை சிறைக்கு கொண்டுட்டு போய் அங்கே போய் 2 பேர்த்தையுமே சிறையில் அடைச்சாங்க. அதில் என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சரியான மருத்துவ சிகிச்சை கொடுக்காம இருக்கிறதுனால என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் பெனிஸ்க்கு வந்து ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. கரெக்டாக ஜூன் 22ஆம் தேதி திங்கக்கிழமை அவருக்கு வந்து ரத்தம் வந்து வெளியேறிட்டே இருந்திருக்கு. சரியா? ப்ளீட் ரொம்ப அதிகமாக ஆயிருந்திருக்குது, கண்ட்ரோலில் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அப்போது திடீர்னு அவருக்கு முடியாமல் மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. மூச்சு திறனை ஏற்பட்ட உடனே ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. போன இடத்துல அவர் வந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த விஷயம் யாருக்கு தெரியாது, அவங்க அப்பாவுக்கு தெரியாது. அவங்க அப்பாவும் அதே ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகி சிகிச்சை பெற்றுட்டு இருந்திருக்காங்க. சரியா? ஆனால் அவங்க அப்பாவுக்கு தெரியாது நம்மளுடைய மகன் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தெரியாது. அவங்க அப்பாவும் மறுநாள் காலையில் 5:40 மணி அளவில் அவங்க அப்பாவும் உயிரிழந்துட்டாங்க. சரியா? ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் வந்து சரி தன்னுடைய பையனும் இறந்துட்டாங்க, நைட்டு 9 மணிக்கு இறந்துட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அப்பாவும் மறுநாள் காலையில் 5:40 மணி அளவில் இறந்துட்டாங்க. இது அடுத்ததாக என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறை அதிகாரிகள் வந்து அப்பாவும் மகனையும் சித்திரவதைப்படுத்தி கொண்டிருக்காங்க, அவங்க அடித்த அடினால தான் அப்பாவும் மகனும் இறந்தாங்க அப்படிங்கிற மாதிரி உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் வந்து வக்கீல் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பண்ணது ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். ஏன்னா அவங்க வந்து வெளியே தான் வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. இவங்க கத்துற கதறல் எல்லாமே அவங்க கேட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருந்திருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, உறவினர்கள் எல்லாருமே தன்னுடைய, அதாவது முக்கியமாக அவங்க அம்மா தன்னுடைய மகன் அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்தது குறித்து வந்து எல்லாத்தையும் திரட்டி வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாடு முழுசும் அந்த அளவுக்கு ஒரு உலுக்கிய சம்பவமா மாறிச்சு. எல்லாருமே போராட்டம் பண்ணாங்க, நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் சிபிஐக்கு போகுது. சிபிஐ அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, இதை விசாரணை பண்றதுக்காக அந்த காவல்துறைக்கு வராங்க. சரியா? அதுக்கப்புறம் அங்கே வந்து எல்லாத்தையுமே கேட்கும்போது யாருமே முன் வந்து சொல்லலை. ஒரு பெண் காவல்துறை அதிகாரி என்ன பண்றாங்கன்னா, ஆமா சார், இப்படி நடந்து சார், இவங்க எல்லாருமே இருந்தாங்க சார், அந்த லத்தி எடுத்து நல்லா அடிச்சாங்க சார், நைட்டு கதற அடிச்சாங்க சார், பெஞ்சுக்கு அடியிலலாம் பாருங்க சார், பிளட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் காவல்துறை அதிகாரி வந்து முன்ன வந்து ஓப்பனா சிபிஐ விசாரணையில வந்து ஓப்பனா சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுன்னா, மொத்தம் 10 காவலாளிகள், அதுல ஒரு காவலாளி வந்து இறந்துட்டாரு. இப்போ 9 காவலாளிகள் இதுல வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேஸ் வழக்கு நடந்துதான் இருந்துச்சு. சரியா? ஆனா இந்த வழக்கு கிட்டத்தட்ட 6 வருஷமா நடந்திருக்குது. தண்டனை எப்போ அவங்க பேரண்ட்ஸ் வீட்டில் எல்லாருமே வந்து போராட்டம், அதாவது என்ன பண்றாங்கன்னா, தண்டனை கிடைச்சிக்கிட்டாதான்னு சொல்லிட்டு 6 வருஷமா வெயிட் பண்ணாங்க. பட் இன்னைக்கு அவங்களுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிற மாதிரி கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க 9 பேர்த்துக்கும் மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றத்துல இருந்தே சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 1,40,00,000 வந்து அபதாரம் கொடுக்கணும். அந்த அமௌண்ட் யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு தான் போகும். சரியா? கவர்மெண்ட் வந்து கொண்டு போக மாட்டாங்களாம், அவங்களே சொல்லிட்டாங்க. இந்த 1,40,00,000 வந்து இது பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு தான் போகும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக இதை தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்க இந்த 9 காவலாளிகளுக்கு இந்த மாதிரி மரண தண்டனை கொடுத்துருக்காங்கல்ல, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.